ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உத்தமனாய் நடக்கிறவன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உத்தமனாய் நடக்கிறவன். வாங்கள் விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்னவென்றால், உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான். இரு வழிகள், அதாவது மாறுபாடாக இருப்பார்கள், மாறுபாடான வழியில் செல்வார்கள். அது மாறுபாடான வழியில் செல்கிறவர்கள் தேவன் என்ன சொல்ல, ஒன்றில் விழுந்திடுவான். அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக மாறுபாடாக பேசுகிறவர்கள், உங்களிடம் ஒன்று பேசுவார்கள், மற்றவர்களிடம் ஒன்று பேசுவார்கள். அப்படி இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஒன்றில் விழுவார்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேட்ட உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக மாறுபாடாக பேசுகிற சத்துருக்களை தேவன் இன்று முறியடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.